everyone, welcome back to நம்மளோட 30 days மெஹந்தி மாஸ்டர் கிளாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ். போன கிளாஸஸில் அந்த பேசிக் ஷேப்ஸை எல்லாத்தையுமே வரைஞ்சி நம்மளோட கைகளை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் கைகளுக்கு கோன் பிடிக்க நல்லா பக்குவப்பட்டு இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். அதனால் இன்றைக்கி கிளாஸில் மெஹந்தியில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு டிசைனை தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு மெஹந்தி டிசைன் எடுத்தாலுமே அதில் இந்த டிசைன் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மெஹந்தியில் நம்ம போடக்கூடிய ஃப்ளவர்ஸ் தான். அதாவது மெஹந்தியில் ஃப்ளவர்ஸ் எப்படி வரையிறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஒரு 6 வகையான மெஹந்தி ஃப்ளவர்ஸை கோன் வச்சு எவ்வளோ ஈஸியாக ரொம்ப நீட்டாக வரையலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வழக்கம் போல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ரஃப் நோட்டில் இன்றைக்கி நான் சொல்லித்தர ஒவ்வொரு ஃப்ளவர்ஸையும் அட்லீஸ்ட் 20 டைம்ஸ் ஆவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களோட ஹோம்ஒர்க் நோட்டில் அதை அழகாக வரைஞ்சி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க. அந்த நோட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. 30 நாள் கிளாஸஸ் முடிஞ்சதுமே அதுக்கப்புறம் அதை வீடியோவை எடுத்து அனுப்பணும். ஞாபகம் இருக்கு இல்லையா? வாங்க இன்னைக்கு கிளாஸ் 6க்குள்ள போகலாம். முதல்ல கோனை எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 விரலுக்கு இடையில இந்த மாதிரி கோனை பிடிச்சிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம ப்ரெஸ் கொடுக்கும்போது, அதாவது ப்ரெஸ்ஸிங் பார்த்தோன்னா நம்மளோட கட்டை விரல் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அந்த ஆள்காட்டி விரல் சப்போர்ட்னால கோன் என்ன பண்ணும், ஸ்மூத்தாக இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். நான் எல்லா கிளாஸஸ்லேயுமே கோனை எப்படி பிடிக்கிறது அப்படின்றத சொல்லிவிடுவேன். அதே மாதிரி இந்த கிளாஸஸ்லேயும் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி பிடிச்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வரையக்கூடிய டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் போட்டுட்டேன். ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஸ்மால் சர்க்கிள்ஸை ரொம்பவே அழகாக குட்டியாக வரைகிறேன். நீங்களும் வந்து ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவு நீட்டாக வரல அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிமோட்டிவேட்டடாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. பொறுமையாக நிதானமாக போட உங்களுக்கும் ஒரு பர்ஃபெக்டாக நீட்டான லுக் வரும். இப்போ வந்து கோனை ப்ரெஸ்ஸிங் டெக்னிக் மூலயமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸை, அதாவது ஒரு ஷேப்ஸ், ஓகேவா, பெட்டல்ஸ்னே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ளவர்ஸ் தானே பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெட்டல்ஸை எப்படி நம்ம உருவாக்குறோம், கோனை வந்து சரியான முறையில் ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா இந்த மாதிரியான ஒரு பெட்டல்ஸை நம்ம போட முடியும். ஸோ இது எப்படி போடுறது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கோனை வந்து சரியான ஆங்கிளில் பிடிச்சி இந்த மாதிரி பொறுமையாக நம்ம கோனை வந்து ப்ரெஸ் பண்ணினா அது ஒரு இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். நமக்கு தேவையான இந்த மாதிரி பெட்டல் ஷேப் நமக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல எப்படி வருதுன்னா, சென்டரில் வரும்போது கொஞ்சம் ஹெவியாக வருது. ஓகேவா? சென்டரில் வரும்போது ஹெவியாக கோன் வந்து மெஹந்தி வெளியில் வருது. கார்னர் வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம், ப்ரெஸ்ஸிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடணும். இப்போ நம்ம முன்னாடிலாம் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், லீவ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ராப்ஸ் எப்படி போடுறது, இதெல்லாம் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம். அதுவும் ஃபுல்லாகவே ப்ரெஸ்ஸிங் டெக்னிக் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான பெட்டல் நம்ம போட்ட பிறகு இது வந்து டபுள் லேயரில் இப்போ நான் போடுறேன். எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் ஆஃப் த நிறைய மெஹந்தி டிசைனில் இந்த ஃப்ளவர் தான். ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். பட் இதை நீங்கள் ஒன் டைம் நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு வந்துருச்சுன்னா எந்த மெஹந்தி போட்டாலும் இதை தான் நீங்கள் போடுவீங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி, இப்போ வந்து நார்மலாக நமக்கு அந்த ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வளையிறது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படின்றனால இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கிட்டேன். ஓகேவா? அந்த அவுட்லைனை தொட்டா மாதிரியே நான் வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்துறதுனால எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி, சென்டரில் கொஞ்சம் ஹெவியாக ப்ரெஸ் பண்ணி, கார்னரில் வந்தோடனே மறுபடியும் லைட்டாக்கி இப்படி முடிச்சிடணும். ஓகே, இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அந்த கர்வாக வரணும், வளைவாக வரணும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதை ஒட்டினா போல் அந்த மாதிரி லைட் ப்ரெஸ், கொஞ்சம் ஹெவி ப்ரெஸ், அப்படியே கண்டினியூ அந்த ஹெவி ப்ரெஸ்ஸே கண்டினியூ பண்ணிட்டு கார்னரில் வந்து லைட்டாக பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஒருவேளை நமக்கு வந்து இந்த மாதிரி லைனில் வரல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அவுட்லைன் வரைஞ்சிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி 2 கர்வ் லைனை ஒன்றா சேர்த்தா மொழி பிறை நிலவு போன்ற வடிவத்தை வரைஞ்சி அதுக்கு சென்டரில் நம்ம இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணுற அந்த ஷேப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக வரைஞ்சிடலாம். இந்த ஷேப்ஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெஸ்ஸிங் பெட்டல். ஓகேவா? நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால ஒரு பெட்டல் க்ரியேட் ஆகுது. அதனால் இது பேர் வந்து ப்ரெஸ்ஸிங் பெட்டல். இப்போ வந்து இதை வந்து நான் இது வரைக்கும் வந்து ஒரு லென்த்தான பெட்டல் எப்படி ப்ரெஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட், ஓகேவா, இந்த லென்த்தாகவும் போடலாம், ஷார்ட்டாகவும் போடலாம். பல டிசைன்கள் ப்ரெஸ்ஸிங்கை மட்டும் வச்சு போடக்கூடிய டிசைன்ஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இந்த பெட்டல்ஸை மட்டும் ஷார்ட்டாக, இங்கே பாருங்கள், நான் இங்கே கார்னரில் எங்கேயுமே இழுக்கலை. ஸ்டார்டிங்கில் வந்து கர்வாக ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரும்போது கர்வாக தான் முடித்தேன். நான் அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸாக முடித்தேன். இதில் வந்து ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் கிடையாது. அப்படியே வெறுமனே ஒரு மூடி எப்படி இருக்கும், ஒரு வளைவான ஒரு மக்கு, ஒரு பவுல் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி இந்த பேட்டர்னை வந்து ப்ரெஸ் பண்ணி முடிச்சிடறேன். இந்த ப்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போடக்கூடிய டிசைனில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதை மட்டும்தான் நீங்கள் போடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது ஈஸி.
இந்த மாதிரி ஸ்மால் சர்க்கிள்ஸ் போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைரல் போட்டேன். இப்போ வந்து ஸ்பைரல் இல்லாமல் இந்த இதை போடுறேன். என்னென்னா இந்த ப்ரெஸ்ஸிங் பெட்டலை நான் போடுறேன். பார்த்தீங்கன்னா இது ஷார்ட்டாக அப்படியே முடிச்சிடுறேன். இது வந்து லாங்காக இழுக்கல, இது ஷார்ட் ப்ரெஸ்ஸிங் பெட்டல். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 6 ஃப்ளவர்ஸ் டிசைனில் இந்த ப்ரெஸ்ஸிங் பெட்டலை வச்சு நம்ம மேக் பண்ணக்கூடிய ஃப்ளவரும் ஒன்று. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ப்ரெஸ் பண்ணி எப்படி அந்த மாதிரி ஒரு ட்ராப்பை மாதிரி க்ரியேட் பண்ணுறோம், அதை வந்து நம்ம இப்போ ப்ரெஸ்ஸிங் பெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து வேறு முறையில் எப்படி போடலாம், அதாவது நம்மளே ஓனாக வந்து கோனை நகர்த்தி நம்ம போடுறது எப்படி அப்படின்றது தான் பார்த்தோம். இதை வேறு முறையில் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி நம்ம அந்த பேஸு அதை வரைஞ்சிக்கணும். ஓகேவா? அதாவது ஸ்பைரல் வரைஞ்சிட்டு அதை சுற்றி வந்து ஸ்மால் சர்க்கிள் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வளைவான ஒரு லைன், ஓகேவா, பெட்டல் மாதிரி வரைஞ்சிட்டு அதோட சென்டரில் நம்ம இந்த மாதிரி கோனை ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக அழகாக நமக்கு அந்த ப்ரெஸ்ஸிங் பெட்டல் அந்த ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ வந்து இதே மாதிரி நான் வந்து இது இப்போ வந்து ஒரு லேயரில் எப்படி போகிறதுன்னு பார்த்தோம். கோனை பேப்பரில் டச் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையை நகர்த்தினா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் புஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் எண்ட் வந்தோன்னா ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி தான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹெவி கார்னர் வந்தோன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து நான் வந்து ஷார்ட்டானது தான் போடுறேன். அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வராது ஓரத்தில். ஓகேவா? இப்போ என்ன ஒரு அவுட்லைன் அது ஓரமாக ஒரு கொஞ்சோண்டு கேப், ஓகே, ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கூட கிடையாது, ஒரு 0.5, ஓகேவா, அந்த அளவு கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதை அப்படியே ஒட்டுனா போல் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அகலமானதாகவே வரைஞ்சிக்கிறேன். எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சது வந்து ஷார்ட்டான பெட்டல், அடுத்து செகண்ட் லேயரில் நான் வரைகிறது வந்து கொஞ்சம் லென்த்தியான பெட்டல். அப்படி போட்டால் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அழகான லுக் தரும். ஏன்னா வந்து அப்போ தான் இது அகலமாக இருக்குல்ல, ஸ்பேஸ் நிறையா இருக்கனால நம்ம வந்து இங்கே லென்த்தான ஒரு பெட்டல்ஸை நம்ம வரையணும். இதோட அகலம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா, அதாவது இன்னும் கொஞ்சம் அது இது வந்து தின்னாக இருக்குது, மெல்லிஸாக இருக்குது, கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் திக் பண்ணிட்டோம்னா இது இன்னும் பர்ஃபெக்டாக மாறிடும். இப்போ ஒவ்வொரு டிசைனையும் அட்லீஸ்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ளவரையும் 20 டைம்ஸாவது ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே தான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் போட்டுடணும். இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பைரலுக்கு மேலே வந்து ஸ்மால் சர்க்கிள்ஸ் போட போகிறது. மெஹந்தியில் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃப்ளவர்ஸ்லையும் எந்த ஃப்ளவர்ஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்பைரல், அதுக்கு மேலே ஸ்மால் சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறமேட்டா தான் அடுத்த ஷேப்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அதே ப்ரெஸ்ஸிங் பண்ணி ஒரு பட்டலை வந்து வெறும் ஜஸ்ட்டு 3 தான் க்ரியேட் பண்ணோம். நிறையா கூட கிடையாது, ஜஸ்ட்டு 3. அடுத்து அதை ஒட்டுனா போல் ஒரு ஸ்பைரல் வரைஞ்சிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெட்டல், அடுத்து ஒரு ப்ரெஸ், அடுத்து 3 பெட்டல் க்ரியேட் பண்ணால் போதும், வரைஞ்சா போதும், நிறையாலாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் மேல் பக்கமாக ஒரு ஸ்பைரல் வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல், அதுக்கு கீழே ஒரு ஸ்பைரல், மறுபடியும் மேலே ஒரு ஸ்பைரல், அதை ஒட்டுனா போல் இந்த மாதிரி ஒரு பெட்டல் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி சென்டரில் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி இப்படி மேல் பக்கமாக கோனை நகர்த்தினா தான் இந்த பேட்டர்ன் வரும். ஒரே இடத்துல நின்றால் வராது, அது வந்து டாட்டாக மாறிடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஃப்ளவர். இதுவும் நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா, இது இருக்கிறது ரொம்ப 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 ஈஸி. நமக்கு வந்து கர்வான ஒரு லைன் நம்ம வரைஞ்சோம்ல, அந்த வரைஞ்சே நமக்கு வந்தாலே போதும். நம்ம இதை வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் போட்டுட்டேன். ஓகேவா? போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு கர்வான ஒரு பெட்டல் மாதிரி வரைகிறேன். இப்படி வளைவான ஒரு லைன் போட்டு அது பெட்டல் மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன். நிறையா இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட்டு 3 ஓகேவா, 3 பெட்டல் மட்டும் வரைஞ்சிட்டு அந்த 2 பெட்டலையும் இப்படி ஒன்று கனெக்ட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இந்த 2 பெட்டலையும் நான் இப்படி கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 2த்தையும் இப்படி கனெக்ட் பண்ணுறோம். இந்த 3த்தையும் மேலே இருக்கிற இடத்துல கனெக்ட் பண்ணுறோம். ஸோ எந்த இடத்துல அந்த வெட்டு வருது பார்த்திங்களா, அதாவது 2 பெட்டலும் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த கேப்பில் நம்ம இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒருத்துக்கும் மேலே இந்த மாதிரி ஒரு வளைவான ஒரு லைனை போட்டுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம போடணுன்னா, நம்ம போடக்கூடிய அந்த லைன் வந்து ஒரு சர்க்கிள், அதாவது மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு ரவுண்டான ஷேப் வரணும், அப்படி இல்லையா ஒரு ஓவல் ஷேப் வரணும். அந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். வெறுமனே அது ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அது அழகாக இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இது பார்த்தா எப்படி இருக்குது, ஒரு ரவுண்டு ஷேப் மாதிரி வந்துருச்சா, அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ மறுபடியும் அதை ஒட்டுனா போல் சைடில் ஒரு ஸ்பைரல் வரைஞ்சிக்கிறேன். ஸோ
ஸோ இதோட பேர்லாம் நம்ம கிளாஸ் 1, 2, 3லே பார்த்தாச்சு. நான் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக இங்கே சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வளைவான 3 பெட்டல் போட்டால் மட்டும் போதும். இந்த மாதிரி ஓகேவா. நம்ம வளைவான அந்த லைன் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு அது வந்துருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பாதி ஃப்ளவர் தான் வரைகிறோம். ஏன்னா மீதி ஃப்ளவர் இதோட ஒட்டுனா போல் வரதுனால இது ஒரு மாதிரி மறைஞ்ச ஒரு ஃப்ளவர். பார்த்திங்கன்னா 3வது கர்வ் வந்து நான் இப்படி கனெக்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த ஃப்ளவருக்கும் நம்ம செகண்டாக போட்ட அதையும் இப்படி கனெக்ட் பண்ணணும். ஓகேவா. அதாவது இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது, இது பாதி ஹைடு, அதாவது அந்த ஃப்ளவருக்கு பின்னாடி இது மறைஞ்ச மாதிரி மாறிடுச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா இதையும் அந்த ஃபஸ்ட்டு இதையும் இப்படி கனெக்ட் பண்ணணும். ஓகேவா. அடுத்து இப்படி நமக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ இப்படியே நம்ம பாட்டு ஸ்பேஸ் கிடைக்குன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டுலாம் போகக்கூடாது. கரெக்டாக நமக்கு அந்த ஷேப் வரணும். இப்படி நம்ம கனெக்ட் பண்ண ஓகே இது பார்க்க ஒரு ஃப்ளவர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ரவுண்டான ஃப்ளவர் மாதிரி தெரியுது. அதோடு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணிடணும். இது அப்படியே கண்டினியூவாக போட்டுகிட்டே நம்ம போகக்கூடாது. இப்போ பாருங்கள், கீழே வந்து நான் ஒரு ஸ்பைரல் வரைகிறேன். ஸ்பைரலை பொறுமையாக நிதானமாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், 3 பெட்டல்ஸ் வரா மாதிரி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல 1, 2, இந்த இடத்துல ஒரு 3. ஓகேவா. இந்த 3 பெட்டல்ஸ் வரா மாதிரி பார்த்துட்டு 2 பெட்டல், அதாவது 2 இதழ்களும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வந்து 3வது வளைவு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ளவரையும் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வர ஒவ்வொரு ஃப்ளவரையும் நீங்கள் எத்தனை டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஃப்ளவரையும் தனித்தனியாக 20 முறை வரைஞ்சி பார்க்கணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். இப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து A4 ஷீட் லேமினேஷன் பண்ணலன்னா ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. அது வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லையா, ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் லேமினேஷன் பண்ணலை, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கூல் பழைய ஹோம்ஒர்க் நோட்டு இருக்கலாம், இல்லை யூஸ் ஆகாத புக்ஸ் இருக்கலாம், ஆல்ரெடி பழைய கிளாஸ் ஒர்க் நோட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு நோட் ஆனால் எழுதி முடித்ததாக கூட எழுதின பேஜஸாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராக்டிஸ்க்காக 20 டைம்ஸ் வரையணுமா ஒரு ஃப்ளவரை அதில் வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நோட்டை நம்ம தூக்கி போட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு மெயினான ஒர்க் நம்ம எதில் பண்ணுறோம், ஹோம்ஒர்க் நோட்டில் தான். இது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றதுனால நம்ம எதில் வேணாலும் பண்ணிடலாம். இல்லை நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் தட்டு எடுத்து அதனோட பின்னாடி கூட பண்ணி பார்த்து அழிச்சிக்கலாம். உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2வது ஃப்ளவரை வரைஞ்சி காமிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்களும் வரையணும். இப்போ அடுத்து வந்து இது வந்து ரொம்ப 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 ஈஸி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த மெஹந்தி டிசைனில் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா. இது பார்த்திங்கன்னா அதே சேம் தான். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஸ்பைரல் வந்துடும், அதை சுற்றி வந்து ஸ்மால் சர்க்கிள்ஸ் வந்துடும். ஓகேவா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம், இந்த மாதிரி நீளமான இந்த மாதிரி வளைவாக பலூன்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி வளைவாக போட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு பெட்டலை வரையணும். கோனை வச்சுக்கிட்டு நான் கோனை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிறேன், ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பொறுமையாக நகர்த்துறேன். ஓகேவா. இந்த இடத்துல நான் என்னோடய ஃபிங்கர்ஸையும் ஒரு சில இடத்துல நான் பின்னாடி நவுத்துறேன், அதே மாதிரி என்னோடய கைகளையும் முன்னாடி பின்னாடி நவுத்துறேன். இந்த மாதிரி நவுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அந்த கோன் வந்து அழகாக பொறுமையாக ரிலீஸ் ஆகுது. அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஓரத்தில் எல்லா இடத்துலையும் இல்லை. ஓகேவா. அந்த மாதிரி அவுட்லைன் பண்ணணும். எந்த இடத்துலனா அந்த மேல் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவரோட மேல் பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி திக்கான ஒரு லேயராக போட்டு நம்ம இப்படி அவுட்லைன் பண்ணோன்னா இது பார்க்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிகினர்ஸ் நீங்கள் வரைஞ்சா கூட பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் வரைஞ்ச மாதிரி இருக்கும். இன்னும் இதை கொஞ்சம் நம்ம ஹைலைட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இந்த ஃப்ளவர்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேவா. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், 20 டைம்ஸ் வந்து போட்டு பார்க்கணும். ஸோ ஓகேவா. 20 டைம்ஸ் போட்டு பார்த்த பிறகு தான் என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க் நோட்டில் போட்டு நீங்கள் வந்து எனக்கு சென்ட் பண்ணணும். அடுத்த ஃப்ளவர் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த ஃப்ளவரை போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பைரல் வரைஞ்சிக்கிட்டேன். இந்த ஃப்ளவர் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து மெஷர்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு பெட்டலும் சரியான அளவில் வரணும், சரியான ஸ்பேஸில் அது கவர் ஆகணும், ஒரு கரெக்டான இடத்துல ஸ்டார்ட் ஆகணும்,
அதே மாதிரி கரெக்டாக அதோட ஷேப்பும் அதே மாதிரி வரணும். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி கிராஸாக ஓகேவா, கிராஸாக ஒரு லைன் வரா மாதிரி மேலேயும் கீழேயும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்தால் எப்படி இருக்கும், இப்படி ஸ்ட்ரைட்டாக நான் ஒரு லைன் வரைஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மேலே இதுக்கு ஆப்போசிட் கரெக்டாக இங்கே ஓகேவா நீங்கள் கோடு போடாமல் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் ஓகேவா. இதுக்குள்ளே நம்ம ஃப்ளவர்ஸ் எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பூ, ஒரு மலர், ஒரு பூக்கள் நம்ம வரைய போகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அப்போ அந்த குறிப்பிட்ட சைஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் டாட் வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக அப்படி இந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸை நான் வரைகிறேன். இப்போ வந்து லைட்டாக நகர்த்தி இப்படி முடிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி இப்படி லைட்டான ஒரு பெண்டு, சாஃப்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை லைட்டான பெண்டு வந்து அது சாஃப்ட் ஆர்ட், நல்லா அது உள்ளே இறங்கின மாதிரி அந்த கோடு மாதிரி வந்துச்சுன்னா அது ஹார்ட் டிசைன் ஓகேவா. இப்போ இதை வந்து நான் மறுபடியும் இந்த பேஸ் போட்டுட்டேன், ஃப்ளவருக்கான போட்டு நம்ம வரையக்கூடிய ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் கரெக்டான அளவில் ஸ்பேஸை வந்து எடுக்கணும். அதாவது ஒரு சர்க்கிள்னால் அதில் சரி பாகமாக இருந்தால் தான் வந்து பார்க்க ஓரளவு லுக்காக இருக்கும் ஓகேவா. மேலே வந்து பெட்டலோட சைஸ் ஓரளவு கொஞ்சம் சிறுசு பெருசாக வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே அந்த ஸ்டார்டிங் போர்ஷன் இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி அது வந்து கரெக்டான அளவில் இருந்துச்சுன்னா அது வந்து பார்க்கும்போது ஒரு நீட்டான ஓகே பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளவர் எப்படி இருக்கும், அந்த மெஹந்தி ஃப்ளவர் அந்த மாதிரி ஒரு லுக் தரும். ஸோ அதனால தான் வந்து இங்கே நான் இப்படி இந்த மாதிரி கோடு போடுறேன். எப்படின்னா இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்டு குறி, மல்டிப்ளை குறி எப்படி இருக்கும், ஒரு தப்பு குறி எப்படி இருக்கும், அந்த மாதிரி குறியில் 2 கோடும் ஸ்ட்ரைட்டாக, அதாவது இந்த சர்க்கிளை பாதியாக பிரித்தா ஒரு கோடு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கோடும் நான் இப்போ போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாகம் மாதிரி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர் அதில் வந்து வரைய ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து கீழே வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். மேலே இருக்கிறத தான் இப்போ கரெக்ட் பண்ணும். இப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் வருமோ, ஒரு பூ வரையும் போது எங்கெங்கெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் வருமோ அதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே போதும். இந்த மாதிரி போய் லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடணும் ஓகேவா. மேலே ஒரு அவுட்லைன் போட்டுனா நீங்கள் கண்டிப்பாக போடுங்க, போட்டுட்டு பண்ணுங்கள். நான் இங்கே அவுட்லைன் போடாமலே வரைகிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குது, அதனால் நான் அவுட்லைன் போடாமலே நான் வரைகிறேன். நீங்கள் போடும்போது எந்த சைஸுக்கு ஃப்ளவர் வரணுமோ அந்த சைஸுக்கு சின்ன சின்னதாக டாட்டாக வச்சு நம்ம டாட் வைக்கும்போது நமக்கே ஓரளவு தெரியும், ஓகே இந்த அளவு நமக்கு வரணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு அளவு வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளவரை அழகாக வரைஞ்சிட்டு போகலாம். இந்த மாதிரி நீங்களும் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரலான்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் மறுபடியும் பண்ண உங்களுக்கு இது ரொம்பவே அழகாக வந்துடும். அப்புறம் ஹோம்ஒர்க் பற்றி சொல்லணுன்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப 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 அழகாகவே உங்களோட ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கீங்க. அழகாக நீட்டாக ஒரு நோட்டு போட்டு அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி மெஹந்தியை அழகாக நீங்கள் ரொம்ப அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த ஹோம்ஒர்க்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ரெகுலராக உங்களோட ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்குறேன் ஓகேவா. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கை யாராவது வந்து அப்ரிஷியேட் பண்ணால் தான் நமக்கு மேலும் மேலும் மோட்டிவேட் ஆகி நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும், நீட்டாக இருக்கணும் ஓகேவா. அதில் மட்டும் நம்ம கவனம் இருக்கணும். நிதானமாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு மேலே ஒரு அவுட்லைன். இந்த மாதிரி ஃப்ளவர் அப்படின்னாலே நம்ம இந்த அவுட்லைன் கொடுத்தா தான் அது வந்து எப்படி இருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாகவே தெரியும். அவுட்லைன் கொடுக்காம அப்படியே விட்டுட்டோன்னா அது அவ்வளோவா அந்தளவுக்கு அது தெரியாது ஓகேவா. அவுட்லைன் கொடுக்கணும். அப்புறம் ஷேடிங்ஸ்லாம் இருக்குது, அது நம்ம ஷேடிங் பண்ணும்போது அப்போ நம்ம பார்க்கலாம் ஷேடிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போதைக்கு நம்ம ஃப்ளவர் மட்டும் எப்படி வரைகிறது, பூ மட்டும் எப்படி அழகாக நீட்டாக வரைகிறது அப்படின்றது தான் பார்க்குறோம். அடுத்த மெஹந்தி ஃப்ளவர்ஸ் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சேம் அதே மாதிரி ஒரு ஸ்பைரல் வரைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்மால் சர்க்கிள்ஸ் வரைச்சிட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 கோடு போட்டுக்கோங்க. நமக்கு வந்து சென்டர் எது ஓரம் எது அப்படின்னு தெரிஞ்சுன்றதுக்காக இந்த மாதிரி நீளமாக ஒரு கோடு போட்டு அதை லைட்டாக வளைஞ்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மேல் பக்கம் ஒரு வீக்கம் வந்தால் பேர் போட்டு முன்னாடி பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கமும் முடிச்சிடணும் ஓகேவா. அதாவது லெஃப்ட் ரைட் சைடு 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும், சென்டரில் மட்டும் ஒரு வீக்கம் வந்தால் மாதிரி ஓகேவா. இந்த டாம் அண்ட் ஜெர்லாம் டாமு கடிப்பட்டால் டங்குன்னு தலையில் ஒரு வீக்கம் வரும்ல, சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு ஷேப் தான் நம்ம வரைகிறோம். இந்த ஃப்ளவர்ஸ் அப்படின்றது வந்து இதை வரைகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, நமக்கு வந்து ஓரளவு வந்து கையை இன்னும் நல்லா நம்ம வளைவு நெளிவுக்கு பழகிக்கும் ஓகேவா. அதாவது ஒரு கோன் வச்சு நம்ம பெண்ணை வச்சு எந்த அளவுக்கு நம்மளால் வரைய முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால் கோனை வச்சு ப்ரெஸ் பண்ணி கரெக்டான ஷேப் எப்படி வர்றது, கரெக்டாக எந்த அளவுக்கு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கறது, எந்த அளவுக்கு நீட்டாக கோன் ரிலீஸ் ஆகுது. நம்ம சம்டைம்ஸ் கோன் ரிலீஸ் ஆகும்போது அங்கங்கே அடைச்சி வரும்.
நமக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா கோன் வந்து நம்ம வரையக்கூடிய ஒவ்வொரு லைனும் சரி, ஒவ்வொரு டிசைனும் சரி ரொம்ப நீட்டாக நம்மளால் வரைய முடியும். ஒரு பெண்ணை வச்சு எந்த அளவுக்கு நம்மளால் நீட்டாக வரைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் ஒரு மெஹந்தியை வச்சு நம்மளால் வரைய முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். மேலும் இது போன்ற நிறைய வீடியோக்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.